அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆப்டிமிஸ்டிக் அகாடமி மேத்தமேட்டிக்ஸ். லேர்ன் அஹெட் லீட் த வேர்ல்டு. நீங்கள் காலேஜ் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேத்தமேட்டிக்ஸ் ஒரு பேப்பராக இருக்குது அல்லது பியூர் மேத்ஸை படிக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கானது தான். உங்களோட சிலபஸில் ஆர்டினரி டிஃபரன்ஷியல் ஈக்குவேஷன் இருந்தது அப்படின்னா அதில் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன் அல்லது சைமல்டேனியஸ் ஈக்குவேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருந்திருக்கும். இந்த பர்டிகுலர் டாப்பிக்கில் இருந்து கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எக்ஸாமினேஷனில் கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்ன கற்றுக் கொடுக்குறோம் அப்படிங்கிறத தெளிவாக கற்றுக்கோங்க. ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்குவோம். சால்வ் dx by dt plus y equal to e power t x minus dy by dt equal to t. இங்கே ஒரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த ரெண்டு ஈக்குவேஷன்லையுமே ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் என்னவா இருக்குது, இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்குது. ரெண்டு ஈக்குவேஷனுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எக்ஸுங்கிற வேரியபிளும் இன்வால்வ் ஆகிருக்கு, ஒய்ங்கிற வேரியபிளும் இன்வால்வ் ஆகிருக்குது. இங்கே டி அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள், எக்ஸ் ஒய் இருக்குது இல்லையா, அது டிபெண்ட் வேரியபிள். இந்த ப்ராப்ளம் சால்விங் ப்ராசஸ் முழுக்கவும் இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு மைண்டில் இருக்கணும். சரி, இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணுவோம். முதல் ஈக்குவேஷன் ரெண்டாவது ஈக்குவேஷன் ரெண்டையுமே ஜஸ்ட் அப்படியே எழுதியிருக்கேன். என்ன சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த டி பை டிஎக்ஸ் இருக்கு இல்லையா, டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி, அதை வந்து சிம்பிளாக கேபிட்டல் டி அப்படிங்கிற நோட்டேஷனை பயன்படுத்தி எழுதியிருக்கிறேன். சரி, இதில் இங்கே எக்ஸ் ஒய் ரெண்டு வேரியபிள் இருக்கு இல்லையா, அதில் ரெண்டில் ஏதாவது ஒன்று எலிமினேட் பண்ணணும். நம்ம எதை எலிமினேட் பண்ண போகிறோம் அப்படின்னா எக்ஸை எலிமினேட் பண்ண போகிறோம். சரி, எக்ஸை எலிமினேட் பண்ணணும்னா நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இங்கே டிஎக்ஸ் இருக்குது, இங்கே எக்ஸ் மட்டுமே இருக்குது அப்படின்னு ரெண்டு ஈக்குவலாக இருந்ததுன்னா கழிச்சோம்னா அது கேன்சல் ஆகும் இல்லையா, அதை தான் செய்ய போகிறோம். அதாவது முதல் ஈக்குவேஷன் அப்படியே எடுத்துக்கிட்டோம், ரெண்டாவது ஈக்குவேஷனில் டி ஆப்ரேட் பண்ணுறோம். அங்கே ஃபஸ்ட் டைம் எக்ஸ்ன்னு இருந்திருக்கும், நம்ம டி ஆப்ரேட் பண்ணால் டிஎக்ஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டாவது டேர்ம் மைனஸ் டிஒய் அப்படின்னு இருந்திருக்கும், டி ஆப்ரேட் பண்ணிங்கன்னா மைனஸ் டி ஸ்கொயர் ஒய் அப்படின்னு வந்துடுது. ரைட் ஹேண்ட் சைடு டி அப்படின்னு இருந்திருக்கும், டீயை பொறுத்து டிஃபரன்சியேஷன் பண்ணிங்கன்னா 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. நாம் எக்ஸை எலிமினேட் பண்ணணும் இல்லையா, அதனால் கழிக்க போகிறோம். கழிச்சிங்கன்னா இது மைனஸ், இது ப்ளஸ், இது மைனஸ் அப்படின்னு ஆகும். இந்த ஃபர்ஸ்ட் டேர்ம் கேன்சல் ஆகிட்டு மீதி என்ன இருக்குது பாருங்கள், டி ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு இ பவர் டி மைனஸ் ஒய் அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஒய்யை காமனாக வெளியில் எடுத்துகிட்டு எழுதிக்குவோம். அப்போ டி ஸ்கொயர் ப்ளஸ் 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே இன்டூ ஒய் ஈக்குவல் டு இ பவர் டி மைனஸ் 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. நாம் இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ண போகிறோம் யூஷுவல் ப்ராசஸ் படி. அதில் இங்கே ஒய் அப்படிங்கிறது டிபெண்ட் வேரியபிள், டி அப்படிங்கிறது இண்டிபெண்ட் வேரியபிள். சரி, இது சால்வ் பண்ணுறதுக்கு நம்ம காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும், பர்டிகுலர் இன்டர்வல் கண்டுபிடிக்கணும். அது ரெண்டுமே இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீயில் இருக்கும் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்குவோம். காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் கண்டுபிடிக்கணும்னா ஆக்சிலரி ஈக்குவேஷன் எழுதணும். இங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருக்கோ அந்த எக்ஸ்பிரஷனை அப்படியே எழுதுவோம். கேபிட்டல் டிக்கு பதிலாக ஸ்மால் எம் பயன்படுத்தியிருக்கோம். அதை ரைட் ஹேண்ட் சைடு ஜீரோவுக்கு ஈக்குவேட் பண்ணுறோம். ஓகே, இதை சால்வ் பண்ணுங்கள். இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா m1ஓட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ அப்படின்னு கிடச்சிருக்கு. கிடைச்சிருக்கிற ரூட் எந்த ஃபார்மேட்டில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஆர் மைனஸ் ஐ பீட்டா அப்படிங்கிற ஃபார்மேட்டில் இருக்குது, அதாவது காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்குது. இப்போது இதையும் கம்பேர் பண்ணுங்கள். ஆல்ஃபா இருக்கிற இடத்துல 0 இருக்குது, பீட்டா இருக்கிற இடத்துல 1 இருக்குது, அதாவது ஐயினுடைய கோஎஃபிஷியன்ட். கிடைச்சிருக்கக்கூடிய ரூட் காம்ப்ளெக்ஸ் நம்பராக இருக்கிறதுனால காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் எப்படி எழுதுகிறோம் பாருங்கள், இ பவர் ஆல்ஃபா டி ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏ காஸ் பீட்டா டி ப்ளஸ் பி சைன் பீட்டா டி அப்படின்னு எழுதுகிறோம். இதில் ஆல்ஃபாவுக்கு பதிலாக 0வும் பீட்டாவுக்கு பதிலாக 1ஐயும் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன் ஈக்குவல் டு ஏ காஸ் டி ப்ளஸ் பி சைன் டி அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்ததான் நம்ம செய்ய வேண்டியது பர்டிகுலர் இன்டெக்ரல் கண்டுபிடிக்கணும். பர்டிகுலர் இன்டெக்ரலுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு 1/, அங்கே ப்ராக்கெட்டுக்குள்ளே என்ன இருந்ததோ அதை அப்படியே எழுதியிருக்கோம். இங்கே பக்கத்துலேயே ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் என்னவோ அதை அப்படியே எழுதியிருக்கோம். இந்த ரைட் ஹேண்ட் சைடு ஃபங்க்ஷன் இ பவர் டி மைனஸ் 1 இருக்கு இல்லையா, அதை ரெண்டு டேர்முக்குமே நம்ம தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணி எழுதுவோம். அதாவது 1/d² + 1 × e power t minus 1/d²
ஸ்கொயர் ப்ளஸ் 1 இன்ட்டு 1 அப்படின்னு இருக்கு இல்லையா? இந்த 1 இ பவர் 0t அப்படின்னு எழுதிங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம செய்ய போகிற வேலை என்ன அப்படின்னா, அல்லது ரூல் என்ன அப்படின்னா, டி எங்கே இருக்கோ அதுக்கு பதிலாக டீனோட கோஎஃபிஷியன், அதாவது இ பவர் ஏடி அப்படின்னு சொல்லுவோம். இ பவர் டீன்னு இருக்குது, அதனோட கோஎஃபிஷியன் 1. அப்போ டிக்கு பதிலாக 1 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ணுவோம். இங்கே வந்தீங்கன்னா டீனோட கோஎஃபிஷியன் 0ன்னு இருக்கிறதுனால இந்த டிக்கு பதிலாக 0 அப்படிங்கிறத சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்படி சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும் அப்படின்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் டேர்ம் இ பவர் டி டிவைட் பை 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டாவது டேர்ம் -1 அப்படின்னு கிடச்சிருக்கு. இதுதான் பர்டிகுலர் இன்டகரல். நாம் மூணாவது ஈக்குவேஷனை தான் சால்வ் பண்ணியிருக்கிறோம். அதில் இருக்கக்கூடிய டிபெண்டன்ட் வேரியபிள் y. ஸோ y ஈக்குவல் டு காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் ப்ளஸ் பர்டிகுலர் இன்டகரல். கண்டுபிடிச்ச காம்ப்ளிமெண்ட்ரி ஃபங்க்ஷன் பர்டிகுலர் இன்டகரலை ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இது y. அடுத்ததான் dy கண்டுபிடிக்கிறோம். அதாவது கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ஆன்சரை டீயை பொறுத்து ஒரு தடவை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுறோம். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா, நமக்கு எக்ஸனோட வேல்யூ என்னன்னு தெரியணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு இது தேவைப்படுது. ரெண்டு பக்கமுமே டி ஆப்ரேட் பண்ணியிருக்கோம். இந்த டியை உள்ளுக்கு கொண்டு வந்தீங்கன்னா டிங்கிறது ஒன்றும் இல்லை, டிஃபரன்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு டி. அப்போது காஸ் டீயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க மைனஸ் சைன் டி. சைன் டீயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க காஸ் டி. இ பவர் டீயை டிஃபரன்ஷியேஷன் பண்ணுங்க, அதே இ பவர் டி டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய 2 அப்படியே எழுதிக்குவோம். இங்கே -1 இருக்குது, அதை டிஃபரன்ஷியேஷன் பண்ணிங்கன்னா 0. அந்த டேர்மை நம்ம எழுதிக்கல. இந்த dy என்னவோ அதை அப்படியே மைண்டில் வச்சுக்கோங்க. நம்ம அடுத்ததாக எக்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்காக ரெண்டாவது ஈக்குவேஷன் எழுதியிருக்கிறோம். இதிலிருந்து எக்ஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் dy ப்ளஸ் டி அப்படின்னு எழுத முடியும். அகைன் இந்த dyனோட வேல்யூ ஜஸ்ட் நவ் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்ச வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. அதாவது இது dyனோட வேல்யூ, இங்கே இருந்த டி தான் இங்கே கடைசி டேர்மாக இருக்குது. எக்ஸனோட வேல்யூமே கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ சொல்யூஷன் எக்ஸ் ஈக்குவல் டு அண்ட் ஒய் ஈக்குவல் டு. அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து கற்றுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் ஃபார் லேர்னிங்.